என்னாச்சு என்னாச்சு கூத்து பாக்க உட்காரு தம்பி உட்காருப்பா அதுக்கு தான் டைட்டான பேண்ட் போடக்கூடாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தமிழுடைய அன்புக்கு இந்த எம்கேஆர் எத்தனை பிறவி எடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது ஆனா சம்பந்தம் இல்லாம கத்துறது தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி முடியாது உண்மையிலேயே விழா கமிட்டி சூப்பர் அவங்க அன்னைக்கே அன்பாலயத்துக்கு வந்தாங்க நம்ம ஊரில் மற்ற ஊர் மாதிரி கரைச்சல் பண்ணிட்டு எவனும் வந்தால் கூட நாங்கள் லேசாக விட மாட்டோம் நாங்கள் பார்த்துருக்கணும்னு விழா கமிட்டி சொன்னாங்க இப்போ விழா கமிட்டி தான் எனக்கு பிரச்சனையே அதில் ஒரு 2 பேர் தண்ணியை போட்டிருக்கேன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் எக்கோ மைசெட்டு என் சிங்கம் நல்லா இருக்கியாப்பா ஏன்னா போன வாரத்தில் மடுவு பரிசா இருக்கு அதான் லைட்டை சுவஞ்சு ஓடு ரெடி கூப்பிட்டா ஜாமி வருமா எங்க ஆத்தா வருமா முத்தாலம்மே கருப்போனோட தங்கச்சி வருமா கருப்பி வருவேன் கருப்போனுக்கு எந்த லைசன்ஸ் கிடையாது அருள் லைசன்ஸ் ஒண்ணுதான் இடியப்ப கடுப்பனுக்கே இடியப்ப கடன் போட்டான்னா அவன் எவ்வளவு திமுறான ஆளா இருப்பான் வணக்கம் பிள்ளை வணக்கம்டா இடியப்பம் எவனும் படிக்கிற பூரா டொங்காசு கொடுத்துருவேன் அப்படின்னு இந்த இங்க 3 வடிக்கிறவே இடியப்பம் அதை போய் டீச்சர்கிட்ட சொல்லுப்பா போட்டாங்க அல்ல குடிக்கே உடலில்லே இந்த செல்வ உள்ளத்துல அது ஒரு காலத்துல எங்க கிழவங்க ஆண்ட நாளையில குடிக்க கஞ்சி இல்லே அவங்களுக்கு கும்புட சாமி இல்லை பிறப்ப நல்லா பெருங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்டலகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரும் கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா கருப்பு உன்னை எதுக்குற எதிரிக்கு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயன் குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோவூர கலசமே உனக்கு முத்தாலம்மா உனக்கு மந்தையம்மா உனக்கு மாரியத்தா காளியத்தா ஏ தீத்தாக்கராக்கு உன் தீத்த தொட்டிய விட்டு இறங்கி உங்க அண்ணன் கருப்பனை கூட்டிக்கிட்டு இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா முத்தாலம்மே எந்த பத்தினி மேல குடியிருக்க கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த ஊரு சாமிய இந்த வந்திருக்கு நாட்டு மக்க அறியணும் நீ ரோஜாக்கார தங்க முத்தா எங்க ஆத்தா முத்தாலம்மே ரோஜாக்காரி பிள்ளைகளை பாலூட்டி வளர்த்தது உண்மையானா
கொஞ்ச நேரம் உங்க அண்ணன் கருப்பனையும் என் மேல மடக்காரன் அடே மேல மடகம்மாய விட்டு கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த செல்வ குலத்துல எந்திரி கருப்பு அன்னை தந்தை தான் வணக்கே கருப்பா அண்ணே தான் வணங்கி கருப்பா அன்னை தந்தை தான் வணங்கி செல்வ குலம் முத்தான மட வணங்கி எங்க ஆத்தா ரோஜாக்காரி அவ இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா எங்க முத்தாலம்மா பொறுக்க மாட்டாடா மலையாள நாட்டுலடா நாடு மலையாள நாடு உன்னை ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா கர்வு மலையாள நாடு கட்டி காத்த மலையாள நாடு மலையாள நாட்டுல என் செல்ல மகன் கருப்பன அங்க கொண்டனைக்க முடியல அவன் ஆயுத யானைக்கு பழமுடா எங்க கருப்பே ஆடுனா இந்த கூட்டம் தாங்க மாட வாடாடே அருவா புடி அருவா அருவா புடி அருவா நாரபரக்காத 48 மடையாண்ட என் ராம நாட்டு பொன்கருப்பு அருவா முடி அருவா அரும்பு குறையலா அருவா முடி அருவா நாட்டு வீத்தருவா எங்க கருப்பே முடிச்சிருக்குது வெள்ளி புடி அருவா வாடாடே அண்ணே வந்துட்டான்டா தூக்கி வளர்த்த தங்கச்சி முத்தால மலக்கானா குடா காலுக்கு கருகமணி காதுக்கு கருகமணி எங்க ஆத்தாவுக்கு பூராப்பட்டு சேலடா ஆளுக்கு கர்கமணி ஊரப்பட்டு கேரளாண்டா ஆளுக்கு கர்கமணி ஊரப்பட்டு கேரளாண்டா கம்மா பெருகுது பாண்டே என் பாண்டி முனியே கம்மா பெருகுதையா பாண்டி முனி மேலமட கம்மா பெருகுதுடா அந்த கழுகடிடா எங்க பாண்டிக்கு நித்த படுக்கடா வாட பாண்டி சுருட்டு வாட அடிக்குதுடா வர அடைக்குதுடா பாண்டி முனி சுருட்டு வாட அடிக்குதுடா நீ சாராய குடி போதக்காரன் என் கருப்பாயூரணிக்காரன காணாமுடா சாராய குடி போதக்காரங்க கருப்பாயூர் அவளடா அஞ்சு ஜட பரஜி வர அழகு ஜட தோரணையிட வர சிவர அழகு சட தோரணையிட பாண்டி முனிக்கு அஞ்சு ஜட பரஜி வர எங்க பாண்டி முனிக்கு அழகு ஜட தோரணையிட கருப்பாயூரணி அலரும்டா என் அண்ணன் கள்ளி ஜரி போடாங்கி என்ன ஆத்துக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணன் உன்னை இருக்க பாண்டி நீ என்னைக்கு சமைக்கல விளையாடணும் சித்திர மாஜத்தில தேரோடும் மதுரையில மாசத்திலே தேரோடு மதுரையில சித்திர மாஜத்தில எங்க கிழவே திரியாடுன நடையில
ஜாமி ஆடுதா? ஜாமி எந்திரிச்சு சொல்லு அப்பா. ஏய் ஜாமி எந்திரிச்சு சொல்லு தம்பி. ஜாமி தான் ஒத்துக்கிறேன், எந்திரிக்க சொல்லு. ஏது ஜாமி எந்த ஊரில் இப்படி ஆடிச்சு? சரி ஜாமி ஆடுதுன்னு நீ சொல்ற, எதுக்கு போட்டு அடிக்கிற? ஏ பங்காளி தம்பி, தம்பி ஆளை காலி பண்ணி. அடே சாமி ஆடுறியால சாந்த போட்டு கட்டடத்தை ரெடி பண்ணுறான் அவன். அல்ல என் தம்பி பயங்கரமான ஆளாக இருக்கான்டா. சாமி எப்படி நிப்பாட்டலாமாடா? 2 அரைவட்டை படுத்துட்டாங்கடா. சாமி என்பது என்னன்னா தம்பி, இந்த விசில் உன் பொண்டாட்டி பஸ் நைட்டில் ஊதக்கூடாது. என் தம்பிகள் மீது அதிக மரியாதை வைத்திருக்கிறேன். ஆக சிறந்த படைப்பாளிகள் அறிவாளிகள் என்றால் என் தம்பிகளுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது. ஊதக்கூடாது. என் தம்பி தானடா. நாளைக்கு எம்கேஆர் தம்பி இப்படி பண்ணிவிட்டான்னு சொன்னா எனக்கு தானே அசிங்க. தம்பி, சின்ன தம்பி, உன் சூத்து அந்துவங்க போய் படிங்க. படிச்சு விட்டு குடும்பத்தினுடைய வறுமையை நினைக்கிறான். என் தம்பிகளுக்கெல்லாம் காலில் கூட கும்பிட்டு வந்துட்டு எவனும் திருந்துற மாதிரி இல்லை. தம்பி நீ என் தம்பி தான் ஆண்டு போடா. அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு கவட்டுக்குள்ள விஜயில் அடிக்கிறார். பேரன்பு கொண்ட தம்பிகளுக்கெல்லாம் அண்ணங்களாக இருந்து தகப்பன் இல்லாத இடத்தை நிரப்பி கொண்டிருக்கின்ற என்னுடைய மூத்த அண்ணங்களுக்கு வணக்கம். அண்ணன் தூக்கி வளர்த்ததுதான் தம்பி. தம்பிகள் எல்லாம் எங்களுக்கு தம்பிகள் அல்ல, குழந்தைகள். என் குழந்தைகளுக்கெல்லாம் வணக்கம். என் தம்பிகளுக்கு நம்மளை எத்தனை பேர்த்தையும் உருவாக்கிட்டு வாழ்க்கையிலே எதையும் அனுபவிக்காமல் நெத்தம் கண்ணீரை வடித்து கொண்டு குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மார்களுக்கு வணக்கம். பொம்பளையால் மட்டும் கை தட்ட மாட்டேல, எப்படி தட்டுவ? பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, பூரா நாகக்கடை அதிபர் மக, பூரா மோடி வாரிசு, எப்படி கை தட்டுவ? தாய்மார்களுக்கு பெருமைப்படுத்தி பேசுறேன். பூராமே கை தட்டுங்க மேடம். சொல்லி தட்டவனா பேசாம இரு. இந்த திமிருக்கும் இந்த ரப்புக்கும் இந்த ஆணவத்துக்கு தான் ஆம்பளை தண்ணியை போட்டு வந்து நினைச்சு உங்களை தூக்கி போட்டு புழக்கிறாங்க. அப்புறம் காலு கடுக்குது, மயிரை புடுங்குதுன்னா புடுங்காது. எம்கேஆர் ஏத்தி விடுவேன், இறக்கி விடுவேன். கட்டின கணவனுக்கு மரியாதை கொடுக்க முடியாத பொம்பளை வீட்டில் இருக்கக்கூடாது. இப்ப கை தட்டுவேன், நாளைக்கு போயிட்டா சோத்துக்கு ஊம்பி எடுத்துடுவேன். ஆமா, அதே மாதிரி கட்டின மனைவியை எவன் ஒருத்தன் அடிக்கிறான் அவன் ஆம்பளை கிடையாது என்பதையும் சொல்றேன். எதுக்கு தேன் கத்துனே உங்களுக்கே தெரியாது. இப்போ உங்க எல்லாத்துக்குமே கிறுக்கு பிடிச்சிடும். அங்கிட்டும் பேசுறியா அங்கிட்டும் பேசுறியா, கை தட்டவா இல்ல பொத்திக்கிட்டு இருக்கவா? விட்டு கொடுப்பவன் உலகத்திலே கெட்டுப்போவதில்லை. கணவன் மனைவி எவ்வளவு சண்டை இருந்தாலும் குழந்தைகளிடம் அந்த கெட்ட வார்த்தையை பேசாம இருந்தால் உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளையா இருப்பான். எங்க நீ பேச மாட்டியாக்க? பொண்டாட்டி சோறு ஓட சொன்னா அது சோறு ஓட்டு வச்சா பேச்சு இருக்காது. புரிஞ்ச வந்து கேட்பாரு, ஏய் ஓனா சோறு ஓடு. உடனே அவங்க உனக்கு என்ன சோறு, செத்த எறுமுண்டைன்னு சொன்னா அப்புறம் சண்டை வரும். இவன் நோத்தாண்டுமே அது உங்க அம்மான்ட்டான். பிள்ளைய ஊரா அம்மா அப்பான்னு மூக்க வடிச்சிட்டு கிடக்க வேண்டிய. தம்பி தம்பி இருப்பாடே. மீண்டும் சொல்லுகிறேன், அமைதி காத்து இருக்கும்படி உங்கள் பாதம் தொட்டு எம்கேஆர் கேட்கிறேன். எனக்கு 2 குணம் இருக்கு. அடிமட்ட ரேஞ்சுக்கு இறங்குவேன், ஏன்னா நான் சைட் பார்வர்டு. எனக்கு இந்த ஊழ கும்பிடு காசுக்காக அடுத்தவன் காலை நக்கி பிழைக்கிறது எனக்கு தெரியாது. நான் கோடிக்கணக்கிலே பார்த்து விட்டேன், கோடிக்கணக்கிலே இழந்து விட்டேன் சேவை என்ற ஒரு காரணத்துக்காக. அது வந்து மற்ற ஆளுக்கு தெரியும். காசை சேர்த்து வைக்கிறதுக்கு சில பேர் தெரிவாங்க, பார்த்தா முண்டை உடம்பு பூரா சீக்கா தெரிவேன். அது நமக்கு பிடிக்காது. என் தம்பிகள் எங்கள் அண்ணன் காலில் தொட்டு கும்பிட்றேன். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் நிறையா சிரிக்க வைப்பேன். இப்போ வர வர என்னால் நடிக்க முடியல. காரணம் பாருங்க பாருங்க, திமுரு குதி தானே அதெல்லாம். தம்பி தம்பி உன்னைய கூட ஆளு விட்டு சூம்ப விடுறேன், பேசாம இருறான்.
தம்பி அவனை ஒரு வாவோட போட்டு விடு, அவனை போட்டு விட்டு தாலிமா ஓசை கட் பண்ணி விடுறான். இந்த கொடுமையா இது என்னன்னா, ஆடலும் பாடல வைத்திருந்தீங்க என்றால் அவர்கள் பாட்டை போட்டு ஆடுவார்கள். நீங்கள் எத்தனை சத்தம் போட்டாலும் அதுக்கு இடையூறா இருக்காது. இது இயலிசை நாடகம். பேசக்கூடிய வார்த்தை புரிந்தாத்தான் கைதட்டுவீங்க, சிரிப்பீங்க. நீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் இடியப்பம் கப்ளிங் ஓசு அப்படி சொன்னீங்கன்னா நாடகம் மொத்தத்திலே லூசாகி விடும் என்பதை தெரிவித்துக் உண்மையிலேயே இந்த கிராமம் செல்வக்குளம் கிராமத்தார்கள் சூப்பர், வாழ்த்துக்கள். உள்ளூர் ஆளுகள்லாம் கை தூக்குங்க. உள்ளூர் ஆளு மட்டும் பருப்பு வேகல. வெளியூர் ஆளு கூட கை தூக்கு. எதுக்கு உங்களுக்கு இந்த நாடகம்? ஐயோ போச்சு. வாடிப்பட்டி எஸ் 2 டைமா இன்னொரு 300 ரூபா விடுது. 200 ரூபாய்க்கு ஒரு தடவை போமுண்டே. அது பெரிய எந்த காசு கொடுத்து விட்டா 2 தடவை இந்தாடா நான் உனக்கு 500 ரூபா தானே வச்சுக்கிறேன். காசுக்காக வரல தம்பி, உன் அன்புக்காகத்தே வாங்குறேன். வாடிப்பட்டி எஸ் ஏ எம் பிரதர்ஸ் பி பி எம் பட்டாசு கடை சார்பாக கொடூரமா கடைக்கு மயில வருவாங்க. அனைவரும் வருக வருகன அன்போடு வரவேற்கிறோம் என்று கொடுத்தாத்தான் அது ஒரு நல்லது, ஒரு இயந்திரம், நல்லது ஒரு கடை. கொடூரமான வர்ற ஆள்கிட்ட போற அருவாள் நீட்டி வாங்கி வாடா அப்படி சொல்லு போனா வெடிக்க. இப்ப சமீபத்தில் ஒரு வெடிக்கடை வெடி குடனே அடிச்சு எவனும் பக்கத்துல போல நீ போய் ஒண்ணு கடிச்சு அமுக்கு. என்னைய பொறுத்தளவு உயிரை பணைய வைத்து சிவகாசி சுற்றி உள்ள கிராம மக்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆபத்தான தொழில் என்று தெரிந்தும் பசியும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனை உறவுகள் பட்டாசு தொழிற்சாலையிலே வேலை பார்க்கக்கூடிய உறவுகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வாடிப்பட்டி எஸ் ஏ எம் பிரதர்ஸ் பி பி எம் பட்டாசு கடை அனைத்து உறவுகளும் சுபகாரியங்களுக்கு ஸ்தாபனத்தை நாடுங்கள், அன்போடு வருக வருகன்னு வரவேற்கிறோம். இந்த கொடூரம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் சூத்தரிச்சு போய் வெங்கடாவன் 7 தடவை சொல்லுவார். தம்பி தம்பி அங்க நீங்க வாட்டுக்கு ஏறி விட்டா ஊருக்கார என்னை போடான்னு சொன்னா நான் போய் மண்டி ஓடுக்கு தெரியணும். தம்பி விழா கமிட்டியில கொடுப்பா. விழா கமிட்டியில கொடுத்து ஒரு ஆள் அன்னை என் விழா கமிட்டி எங்க அன்னைங்களா விழா கமிட்டியை கொடுத்து அன்போட கொண்டு வாங்க. நெஞ்ச புடிச்சு தள்ளாத. இந்தா வந்துட்டாங்கல்ல வாடிப்பட்டி அப்பு பயலுகடா திருந்த மாட்டாங்க. செல்லக்குளம் கேடி சண்டியர் பயலுகடா இந்த டவுசரை பார்த்த வாடா என் தம்பி வாடா அப்படித்தான் இருக்க. அப்பதானே 10 பேர் நம்ம வீட்டுக்கு கஞ்சி குடிக்க வருவாங்க. என் தம்பிகளுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், ஒரு பலகை அடிக்கலாம். பலகை என்றால் என்ன? கட்டவுட் அடிக்கும் போது 10 கிராமம் 100 கிராமத்துல இருந்து மக்கள் வருவாங்க. வந்துட்டு நம்மளை வாழ்த்திட்டு போகணும். எப்படி போடணும்? எங்க ஊர் திருவிழாவுக்கு வருக தரக்கூடிய அத்தனை உறவுகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். பசி என்றால் எங்க வீட்டுக்கு வாங்க, வயிறார சாப்பிட்டு போங்கன்னு சொல்றவன் தாண்டா உண்மையான தமிழன். எல்லாரும் அமைதியானுங்க. இப்ப கட்டவுட் எப்படி அடிக்கிறாங்க? வாசகம் போட்டிருக்கேன் பார்த்துட்டீங்களா? பொத்திட்டு போங்கடா. 1 எங்க ஊர் திருவிழா நாங்க மோசமானவங்க. எவனா சாமி போட வருவானா? சின்ன பையன் அடிச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்காதே கூசுது. கட்டவுட்லயே இது கட்டவுட்டா? இளைய சமுதாயத்துக்கு இன்னும் வாழ்க்கையினுடைய வழிமுறை தெரியவில்லை. வாழ்க்கை எப்படித்தான் வாழணும், இப்படித்தாண்டா கஷ்டப்படணும் நமக்காக சொல்லி கொடுத்த இங்கே மூத்தவர்கள் என் தகப்பெல்லாம் உட்கார்ந்துருக்க அவங்களுக்கு தான் தெரியும் இந்த வலியும் வேதனை. பெரியவர்களை என் தம்பிகள் எல்லாம் மதிப்பதில்லை. வந்துட்டேன் பறைய முடியுமாவா? செத்து போச்சலடா அவங்க சார்பாவையா? பறவை முனியம்மா எங்க ஆத்தா அவங்க மருமையின் சார்பாக ரூபாய் 201. உண்மையிலேயே எவ்வளவு பெரிய கலைஞனா இருந்தாலும் எது கத்திரியப்பா? என்னப்பா எனக்கு பயந்துட கத்தாம இருங்க எல்லாரும். பெரியவர்களை மதிப்பு கொடுத்தது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக.
அன்றெல்லாம் பெரியவர்கள் ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்கன்னா சிறியவர்களுக்கு அங்கே வேலை இல்லை. இன்னைக்கு பெரியவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க. சின்ன பையன் உட்காந்து செய்தி வீடியோ அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவங்கள்ட்ட போய் கேட்கிறேன், தீப்பெட்டி இருக்கா? கோத்தா தீப்பெட்டி இருக்கான்றேன். பத்த வைக்கலைன்னா அவரை போட்டு விழுந்து கொட்டையை கிடைக்கிறாங்க. செய்யலாமா? மாட்டு கொட்டை. சிரிக்க கூடாது ப்ரோ, சிந்திக்க. பெற்றதாய் தகப்பன் படக்கூடிய கஷ்டத்தை ஒரு மகன் மனம் உருகி பார்த்தான் என்றால் அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். தாய் தகப்பனுடைய கஷ்டம் எவனுக்கு தெரியல. ஏயா பெத்த தகப்பன்ட்ட போய் மயன் கேட்கிறேன், அப்பா 2 லட்சத்துக்கு ஒரு பைக் இருக்குப்பா, அதை வாங்கி தாப்பா. அப்பா சொல்றாரு, என் டிவி பெட்டி எடுத்து ஓட்டுறா, வாங்கி தர்றியா உன்னை ஆளை வச்சு கொள்ள வாண்டேன். பெற்ற தந்தையே மடார் மாடர். அமைதியா இருக்கணும் ப்ரோ. குறிப்பாக இந்த வெளியூர்ல இருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். இந்த உறவுகள் தான். மேலும் இந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்றால் வெளியூர்லிருந்து வருகிற உறவுகளை நாம் அனைவரும் கைதட்டலாம். உள்ளூர் உறவுகள் கைதட்டுங்க. இதுதான் வெளியூர்லிருந்து வந்த உறவுகளை வரவேற்கும் விதம். கைதட்ட கூட 7 பேர் தான் தட்டுறியே. இந்த ஊர்ல ஆளே இல்லையாப்பா. பாப்பா சோனே பாப்பா, என்ன சீயடி போலீஸ் மாதிரி போறேன். இந்த ஓட்ட விழுந்துருச்சு இல்ல, நாடகத்திலே ஓட்ட விழுந்துருச்சு. அதே தானா வாடிப்பட்டி BPM பட்டாசு கடை MK ராதா அண்ணா பயலுகடா. என் தம்பிகள்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இதை செய்யாதுன்னா அர்த்தம் செய்வேன். அப்ப என்னைய அவன் மதிக்கலைன்னு அர்த்தம். என் தம்பிகள்னா இப்படி பேசக்கூடாதா, அப்படி எழுதக்கூடாதுப்பா. MK ராதா அண்ணன் தம்பிகள் அப்படியா திருந்த மாட்டாங்க. இவங்கிட்ட எப்படி பொண்டாட்டி உள்ளே பொழைக்க போதும். இப்ப எல்லாரும் ஒண்ணு கேட்டுக்கிறாங்க, ஊருக்கு பொண்ணு அங்கிட்டு இருக்கா பார்த்தா ஆம்பளை ஊரம் மண்டை ஊரம் சொட்டை விழுந்து 43 வயசாகுது. அவர் சொல்றாரு, 43 வயசாயிடுச்சு, பொண்ணு கிடைக்கல, என்ன செய்ய, குனிஞ்சு சாமியை கும்பிட்டுக்கண்டேன். தம்பி நீ பேக் சாட்டு தானே அறிவுன்னு வணக்கம்டா. அதுலயே ஆனா இந்த இவங்க கேட்கறது ஊரா ஒரு பொண்ணு நல்ல பிள்ளையா பாருங்க, விவசாயம் பார்க்கணும், சோறு தண்ணி காய்ச்சணும், அப்படி ஒரு பிள்ளைய பாருங்க நம்ம வயல சொல்ல மாட்டாங்க. எடுத்தவனே சொல்லுவாங்க திரிசா, நயன்தாரா, நமிதா, ரொம்ப லோக்கல்னா சகிலா, இந்த மாதிரி ரேஞ்சில் ஏதாவது இருக்குமா? உடனே புரோக்கர். அந்த மாதிரி கிடையாது. 7 உள்ள தாய் ஒன்று இருக்கு, அதை யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. அந்த 7 உள்ளையும் நான் கிடமாடு மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். ஏன்னா கிடைக்கல. இந்த கிளம்பிட்டாங்க என் தம்பிய. எங்க போறேன், அவனுக்கு என்ன நீர் கசிவோ. மண்டை வெட்ட பாரு, மண்டை வெட்ட பூரா இருந்தா எங்க அன்னைங்களை பூரா பாரு. எங்க அன்னைங்க தான் அலையுங்க. அது ஊரா வெட்டி இருக்கிறது ஊரா செம்பரி ஆட்டு வெட்டுத்தேன். ஏன் மண்டை மாதிரி தான் இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா என் தம்பியை வெட்ட பாரு, ஒத்த பக்கம் சிறச்சு ஒத்த பக்கம் இப்படி வச்சிருக்கேன். முடி வெட்டிட்டு வர்றேன். பெத்த தாய்க்கு மகன அடையாளம் தெரியல. தம்பி இந்திக்காரன் அங்கிட்டு போடான்னு அவன் சொல்றேன். நான் தான் அவன் மயன் வேலை முடியும். ஆடா தூமியை குடிக்க நீ ஆடா தெரியல. அதே மாதிரி 2 வீலர் பைக்கில் போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் கவனமா போங்க. மேடம், பெண்கள் மேடம், பாடத்தை கவனிங்க மேடம். உங்களுக்கு தான் சப்செட் வரேன். கட்டண புருஷன் 2 வீலர் ஓட்டும் போது பல கவலைகள் ஓட்டுவார். நீங்க கவனமா இருக்கணும். 2 வீலர் போடுற பொம்பளை எதுக்கு சாலை எப்படி தொங்க போடுற? சாலை கழுத்தை சுத்தி போடணும், தம்பட்ட மாடு மாதிரி. இவங்க உடனே புருஷன் சொல்லுவாரு, ஏ அனிதா, இவங்க என்னடா ராகுல் ஏறடி, ஏற முடியாம தான் இருக்கேன். பார்த்தா பைக் இங்க இருக்கு. புருஷன் தெரியுதுவார். உடனே புருஷன், ஏ அனிதா, இடுப்பு போடுற, இடுப்புல கை ஓட்ட 35லே போவேன். உடனே புருஷன் சொல்லு, இன்னும் கொஞ்சம் இறக்கி போடுறா. தொடைய தடவு 2 பேரும் 108ல போயிட்டு இருப்பாங்க. சொல்லி முடிஞ்சு அரைச்சு காதுலாம். பொண்டாட்டி கேப்ப, என்ன அனிதா ஒத்த போட்டு காதை காணா, என்ன உங்ககிட்ட ஒத்த போட்டு கண்ணை காணா. தடவுதற்கு அது என்ன பெட்ரூம்பா, சாதாரண சிந்திக்க. அதே மாதிரி சால் போடும் போது சுத்தி போடுங்க, கையில மடிச்சு வச்சுட்டு பைக்கில் உட்காருங்க. நீ சாலை இங்க தொங்க போடுற,
100ல 9 சிக்கிடுது. கிரிச்சு கிரிச்சு சிக்கி கர்ற கண்டனர்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. இவளை காமெடி சொல்லி விழிப்புணர்வு படுத்தி நான் லூஸ் ஆயிட்டேன். அதே மாதிரி அன்பு உறவுகள்லாம் ஆண் சிங்கங்கள் ஒன்று சொல்றேன். தண்ணி அடிங்க கணேஷ் மேல போடுங்க. ஏலம் கேட்கறது கேட்கலாம். புளி 70 ரூபா, 140 அழகர் மையம் 140 ஏலம் கேட்கலாம். தம்பி பொத்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன சொல்றான் பாருங்க. தம்பி என் தம்பிகள் எல்லாம் ஒண்ணு சொல்றேன், இந்த அண்ணனை கோமாளியாக பார்க்காதீங்க. ஏமாளி இந்த அண்ணன் உங்களை திருத்துறதுக்கு இன்னும் எத்தனை அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார், நான் ஒத்தைகளை சாகரம் என்று நினைக்காதீர்கள், எத்தனையோ கோடி இளைஞர்களை விதைத்து விட்டு செல்கிறேன், அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய தூண் என்று சொன்னார் அப்துல் கலாம். ஆனா அவர் இப்ப இருந்திருந்தாருன்னா உங்க எல்லாத்தையும் எழுதி வச்சு செத்துருப்பார். நீங்க படுத்துற பாடு. அப்துல் கலாமே பேசிட்டே இருந்திருப்பாரு. 2 பேர் சொல்லுவாங்க, ஐயா போயலே கொஞ்சம் உருட்டி வச்சுட்டு பேசுங்க. அவர் அதோட போய் செத்துருப்பார். அவரை போன்று ஒரு மனிதன் பிறப்பது அரிது. அந்த மனிதனா பிறக்கவில்லை அப்துல் கலாம் ஐயா, ஒரு தமிழனா பிறந்ததா நமக்கெல்லாம் பெருமை. கை தட்டலாம். நான் கூட பாண்டியோல கடை வெட்டுறாங்க நினைச்சிட்டேன். என்ன சத்தம்? என் தம்பியெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளை காணும். இந்த உயிர் என்பது நிரந்தரம் இல்லை. நீ சேர்த்து வச்ச பேரும் புகழும் தான் உலகம் உள்ளவரை பேசிக்கொண்டே இருக்கும். பணம் பேசாது. காசு முக்கியம் முடியாது. காசு என்பது ஒரு காகிதத்தாள். அந்த காகிதத்தால் பறந்து கொண்டே இருக்கும் மனிதனுடைய கைமாறி கைமாறி கைமாறி. என்னை பொறுத்தளவு நான் பேப்பராத்தையும் பார்ப்பேன். பிறருக்கு பசிய போக்க, பிறருக்கு உதவி செய்ய இந்த காசு தேவை தவிர ஆடம்பர வாழ்க்கைக்கு இந்த பணம் தேவையில்லை என்பதை நான் சொல்லுகிறேன். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, தீய பழக்கத்தை பழகுவது இயல்பு. இயற்கையாக பழகிவிடலாம் ஈஸியாக. ஆனா மறப்பது கஷ்டம். அதே போன்றுதான் தொங்காசு விஷயம். இருக்கலாம் இருக்கலாம், அது உன்னுடைய தனிப்பட்டது. லேடிஸ் கிடைக்கலன்னா நீ மட்டும் சீமக்கரோ மண்டி ஒட்டு இந்த தூர்க்கட்டையை புடுங்கி மூட்டம் போட்டால் உன் குடும்பத்தை காப்பாற்றி விடலாம் என்று சொன்னேன். ஆனால் நீங்க வேற மாதிரி நினைச்சிய கிண்ணா நோ. என் தம்பிகளுக்காக நான் என்ன வேஷம் போட்டு விட்டேன், எல்லாம் பேசி சிரிக்க வைத்து விட்டேன். என் தம்பிகளுக்காக நான் செய்யாத ஒரே காரியம், நான் முண்டமாகத்தான் வரவில்லை. அப்படி வந்திருந்தால் கூட்டம் எந்திரிச்சு போகும். இதுவே ஒரு லேடிஸ் டான்ஸ் சட்டி பாடியோட வந்தா இந்த வேப்ப மரம்லாம் இருக்காது. ஒடிச்சு இதெல்லாம் ஏறி 7 பேர் நிற்பேன். இதுல கீபோர்டு எல்லாம் 800 பேர் நிற்பேன். அவங்க கட்ட மேல 7 பேர். இந்த மைசெல்லாம் நீ போடவே முடியாது. ஒன்னே சட்டியை உறிஞ்சிட்டு அடிச்சிருவாங்க. ஆபாசம் எல்லாரும் சொல்றீங்க. ஆபாசம் என்ற வார்த்தையிலே எங்கள் முப்பாட்டன் தமிழகத்திலே உருவாக்கின தவிர எந்த வார்த்தையும் ஆபாசம் அல்ல. இவ்வளவு சொல்றீங்க, எங்கதான் இல்ல? சினிமால இல்லையா? சினிமால பார்த்தா ஒரு பொம்பளைய போட்டு ஹீரோ 3 மணி நேரம் தடவுறேன். எதுக்கு தடவுறான்னா அவளுக்கு என்ன அரும்பாறையா? இந்த கூமாவட்டி தங்கப்பாண்டி என் தம்பி, என் சொந்த தம்பி கூமாவட்டி தங்கப்பாண்டி, அவனிடம் நான் போய் விபூதி வாங்க வேண்டும். நல்ல நல்ல செவத்த பிள்ளை யாரு இல்லையோ தெரியல, போட்டு கிணத்துக்குள்ள தடவுறேன். கிணத்துக்குள்ள தடவி பார்த்தான்னு பெட்ரூம்ல ஒரு தடவுறேன், பஸ்ல ஒரு தடவுறேன். நான் இங்க போய் ஒரு பிள்ளைய லேசா தடவுறேன், புரிஞ்சு அறுவலை நிக்கிறேன். காரணம் எத்து பொண்ணு முண்டை. நீங்க பொத்துங்க, அவனுக்கு மச்சம் இருக்கு, நம்ம 2 நடாதீங்க. இன்னைக்கு வந்த பிள்ளையில பாரு. ஆனால் ஒரு நாடக கலையில 10 ஆம்பளைகளா முரட்டு ஆளா இந்த ஊருக்கு வந்தா நீங்க எங்களுக்கு சோறு ஓடுவீங்களா? போட மாட்டிய. என்னடா ஆம்பளையா வந்துகிட்டு இருக்காங்க முண்டியல போங்கடா. இதே பொம்பளை லேடிஸ் தான் ஊர்லயே கேட்கறது. ஊரை அம்பளார் முதக்கண்டு. நான் போய் ஒரு ஊர்ல இப்படித்தான் கும்பிட்டேன். அம்பளார் பொம்பளையா காணா, லேடிஸ் அங்க இருக்காங்க. உடனே போனார். உன் பேர் என்னத்தா? என் பேரு சுபு.
நீ தான் டான்ஸா? உனக்கு தனியா சாப்பாடு, ஏன் வீட்டுக்கு வா. அங்கே சோறை போட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் செக்யூரிட்டியா தான் இருந்தார். காரணம், எந்த ஒரு இடத்திலுமே பெண்களுக்கு தான் இந்த நாட்டிலே மதிப்பு. அது ஏன் மதிப்பு? என் ஆண்கள் எப்படி வேணாலும் பிழைத்துக் கொள்வார்கள், தாய்மார்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு எதுன்னா தமிழ்நாடு தான். கை தட்டலாம். அதுக்காக ஒரு சில காலிப்பைய செய்யற தப்புக்கு ஒட்டுமொத்த எங்க அண்ணங்க எல்லாம் அங்க என்ன குற்றவாளியா? இங்க இருக்கிறது பூரா என் வீர தமிழே, பாச தமிழே, எங்க அண்ணன் தம்பி எல்லாம். ஏலே, அவருக்கு என்னன்னு பாருங்கடா. ஹேன்றாரு. எதுவும் பிடிக்குதா? சட்டி அழுத்துதா என்ன? நீர் கசிவா? அந்த மோட்டர் காயில் போய் 7 வருஷம் ஆச்சாடா. எங்கிட்ட நீர் கசி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடிவிட்டு சப்செட்டுக்கு வருவோம். ஹலோ 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 ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். கமான், கைதட்டலாம் உறவுகளே. பாண்டி ராமேஸ்வரம் தேச கூட அப்துல் கலாம். சிறையெடுத்து ஆளும் ஆட்களையே குணத்தி காட்டி. அந்த சின்ன குழந்தை ஏவகனை நாயகனை பற்றி பாடும் போது கை தட்டுது. குட்டி பாப்பா, வாழ்த்துக்கள்டா தங்கம், சூப்பரா, நாடு வளர்வதாவது உறுதி. தென்பாண்டி கமான், என் குட்டி செலங்களே கேமரா போங்க. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கமான் பேபி, கை தட்டுங்க. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருப்பவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பானத்தில கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. தமிழகமன் மீது புகழுகிறார். வானத்தில கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. உலக நாடுகள் இந்த ஒத்த தமிழனை எதிரியாக இன்னவரை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை. ஏன் இந்த ஒத்த தமிழன் இந்த தமிழகத்திலே பிறக்காவிட்டால் இந்திய ராணுவமே அன்றைய நாட்டுக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை கண்டுபிடித்தார். என் தங்க மகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்தார். அணுசக்தி ஆயுதங்களையும் அக்னி ஏவுகணையும் உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து மிரளவில்லை, இந்த தமிழகத்தை பார்த்து மிரண்டு கொண்டிருக்கிறது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெயஹிந்த். தமிழ்நாட்டில் அப்துல் கலாம் ஐயா பிறந்தது நம்ம எல்லாம் கைதட்டணும் உறவுகளே. இதான் மிகப்பெரிய பெருமை. ராஜில தானே இருக்கேன், 200 100 தான் தரேன். கருப்பட்டி பசும்பன் பிரதர்ஸ், ஜல்லிக்கட்டு நண்பர்கள், சுபாசினி டிராவல்ஸ், சபரி டிராவல்ஸ் டிரைவர் விக்கி, சுந்தர், யோகேஷ் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 201. இந்த திருந்த மாட்டாங்கல்ல, அதுக்கு அண்ணன் நீ செருப்பை விட்டே எறியலாம்ப்பா. 2 செருப்பா எறியணும், ஏதாவது வயசான ஆளுக்கு உதவும். செல்வ குளம் ஜல்லிக்கட்டு புகழ்
அமரன் குரூப்ஸ் அழகர் விசுவாசிகள் சார்பாக ரூபாய் 201. வாடிப்பட்டி மேட்டுக்காடு SAM பிரதர்ஸ் MKR அண்ணன் தம்பிகடா. அப்ப கூட அண்ணனுக்கு மரியாதை இல்லடா. தம்பிகடா வாழ்த்துக்கள்டா 100 ரூபா. தம்பி அடுத்து இந்த வெடிக்கடை கொடுத்தா அப்போ வாங்க வேணாம். அவன் மொத்தமாக கொடுக்காம ஒவ்வொரு நேரம் விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். 7 தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. தம்பி எல்லாரும் பாக்கெட்டில் 100 ரூபா எடுப்பா. எடுத்து தாலி பிப்பாயிட்டு கேஸில் உள்ள வரேன் அண்ணே. MKR ராதாகிருஷ்ணன் அம்புலத்துக்கு அன்பாளையம்ப்பா இப்படி எழுதியிருக்காண்டா. அன்புலத்துக்கு ஓம்புலத்துக்கு என்ன என்ன இதெல்லாம் வந்து வீசும். தம்பி ரிவல்ஸ் அடி அடிச்சுடுவேன், போயிரு ஓடிடு, சட்டியை மாத்து. MK ராதாகிருஷ்ணன் ஐயா இங்க வாருங்கய்யா. அன்பாளையத்துக்கு பூவை சுழிச்சு MKR அன்பாளையத்துக்காக 501. 6 மலைச்சாமி டி மேட்டுப்பட்டி உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி. இங்கே படித்த ஒரு தம்பி மேடைக்கு வரணும். ஐயா விழா கமிட்டி நீங்கள் யாரும் தலையிடாதீங்க. படித்த இளைஞர் மட்டும் கிடையாது, உலகத்திலே ஒரு இடத்துல சண்டை நடந்தால் மற்றவர்களை விலகி போலாம், என் தமிழை மட்டும் துணிஞ்சு போவேன். என்னண்ணா நீ வந்துட்டு என்னண்ணா என் தங்க அண்ணே, நீ படிக்கிற ஸ்டூடெண்டா? உன்னைய கூப்பிடவே இல்லையாண்ணே. வா எங்க அண்ணன் தானே, வா கட்டி பிடிச்சி போ. அமைதியா இருங்க, நான் தான் கூப்பிட்டுருக்கேன். விழா கமிட்டி தலையிட வேணாம், என் தம்பி தான். ரொம்ப கையை கட்டாத, இவ்வளவு நேரம் பயலுகடா அதுடான்ல. உரசி சிவப்பு கலர்ல இருக்கு மைக். இங்க வாடா என் தங்க, என் செல்லக்குட்டி வாங்கடி தங்க. மாடு புடி மாடு அண்ணனை பார்த்தா பயமா இருக்கு. ஆமா அண்ணே மாட்டு டாக்டர் ஊசி ஓட போறேன், ஜன ஊசி. இருறா காதுல கூட பிறந்த அண்ணனை பயமா இருக்கு என்று சொன்னது ஒரே தம்பி நீதானடா. கொடூரமா? நான் அண்ணே ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீங்க வாடி ஊசி பெரிய ஊசியை போட்டா காமெடி பண்றானா, முயற்சி பண்றேன். வாழ்த்துக்கள், அதுக்கும் வாழ்த்துக்கள். இரு 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 என்ன பண்றேன் பாரு. அம்மா பிறந்த நாள் என்னைக்குப்பா? போன மாசம். இல்ல என்னைக்கு அம்மா பிறந்தாங்க? உன்னை பெத்த அம்மா, நம்ம அம்மா. அதை இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு, அதை கேட்க ஓடிட்டு வந்தேன் இப்பதான். இன்னைக்கு முடிஞ்சா என்னடா ஏலை என்னடா அகராதி இதா பேசுற? அகராதியா பேசுற காமெடி. நம்ம அம்மா இருக்குல்ல, அம்மா பிறந்த நாள் எத்தனாம் தேதி தெரியல. லவ் பண்றீங்களா? இல்லைங்க. ஏன்னா கேட்டு சொல்றேன். அமையலையா? ஜோசியம் பாருங்க, உட்காந்து ஜோசியம் பாருங்க. அது அப்புறம் அண்ணே புடுக்கல அடிக்கிறேன். பசங்களா கூப்பிட்டு ஜோசியம் பாருங்க. இருடா, உனக்கு ஒரு லவ்வர் கிடைச்சா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? லவ் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ண கேக்குறீங்க? வேற ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா? வேற என்ன பண்ணுங்க? கப்ளிங் தி ஹோஸ். வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர். உன்னை கூப்பிட்டதுக்கு என்னத்தையும் செருப்பிட்டு அடிக்கணும். இவ்வளோ அகராதி கூதியா பேசி தெரிஞ்சு உன்னை கூப்பிட்டு வா அண்ணனை கட்டிப்பிடி. நீ என்ன பொம்பளை பிள்ளை? ஏய் யாடா கொடுத்தாச்சுப்பா. ரைட்டு, கவட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்களா? இவருக்கு பாடி காட்டு 4 பேர் அப்போ புலந்தாப்புலதான் இருப்பாங்க. ஒரு அழகு. என் தம்பி அண்ணன் என்ற உரிமையோடு பாசத்தோடு பேசினா. என் தம்பிகளை பொறுத்தளவு நான் விளையாட்டுக்கு பேசுவேன். மேடைகளே பெரும்பாலும் சொல்லுவாங்க, MKR என்னப்பா இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறேன், இருந்தாலும் மண்டக்கணமா கிடையாது. உரிமையோடு பேசுகிறவன் தான் உண்மையான தமிழ். ஊழ கும்பிடு போட்டுக்கிட்டு அண்ணே என் செல்லம் மயிருன்னா அவன் தாண்டா நமக்கு ஆப்பு வைப்பேன். அல்ல பாரு, என் தங்கம் உன் மூத்தத்தை பெஞ்சு கொடுவேன். டேய் ஒரு 100 கிராம் வாங்கி ஆளுக்கு மட்டும் தலையில் தொலைச்சுக்கங்கடா. கலை என் சித்தப்பு வாரா காமெடி பொழக்கிறாரா. வெக்கம்மா என் தம்பி தான், அவன் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் பாரு.
தம்பி இது என்னப்பா போட்டிருக்கு? ஆட எங்க ஊருப்பா? பிள்ளத்தி விழாக்குளம் சார்பாக, தொண்டையூர் கார்த்திக் கண்ணதாசன் சார்பாக, என்ன குளம் இது? செல்வக்குளம் அழகுமுத்து கோனார் சார்பாக ரூபாய் நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி நன்றி. ஆக சிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பெத்த தாய் தகப்பனுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதை கவனமாக கேளுங்க. யாரும் விசில் எதுவும் அடிச்சிடாதீங்க. பெத்த தாய் தகப்பன் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் இந்த சொத்து நகை நட்டு பணம் காசுலாம் நம்ம பிள்ளைக்குத்தானன்னு நினச்சி உங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்காமல் விட்டுறீங்க. 100 குழந்தைகளை தான் பெற்ற தாய் தகப்பனை பார்க்குறாங்க, 90% பார்ப்பதில்லை. அதனால் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் தாய் தகப்பன் சேர்த்து வச்சுக்கோங்க. பெத்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டீங்க, அவன் வேலைக்கு போய் அவன் குடும்பத்தை பார்த்துக்கிருவேன். கடைசி வரைக்கும் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களை கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் சேர்த்துருவாங்க. கவனமாக பிழைத்து கொள்ளுங்கள் தாய் தகப்பனை. இந்த உலகம் அதுதான். ஆனால் என் தம்பிகளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த சூழ்நிலையும் பெத்த தாய் தகப்பனை மட்டும் கை விட்டுறாதீங்க. தாய் தகப்பன் இல்லைன்னு நமக்கு இல்லை. 2 பிள்ளை போதும்னு கற்பத்தடை பண்ணிருந்துச்சுன்னா நம்ம ஆத்தா 3வது ஒரு அறிவான பிள்ளையை பெற்றிருக்க மாட்டார். அதை நினச்சி பார்க்கணும். ஆனால் பெத்த தாய் மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது தெரியுமா? நம்ம அப்பா ஒரு விஜயத்துக்கு போவார், கல்யாண வீட்டுக்கு, ஒரு கோட்டரை போட்டுட்டு இருக்க கறியை பூரா தின்னுட்டு கடைசியில் பிள்ளைகளுக்கு எதுவுமே வாங்காமல் போதையில் வந்து படுத்து கிடப்பார் அப்பா. ஆனால் அம்மா என்ன செய்யும்னா, ஒரு வளாப்பு போனால் கூட வளாப்பில் உள்ளவ சொல்லுவாங்க, சாப்பிடுத்தா வேணாம், என் மயங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துடுவாங்கத்தா, புளிச்சோறு இந்த பொங்கச்சோறுனா என் மயங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எதுவுமே டிஃபன் பாஸ் இல்லைன்னு சொன்னால் கூட முந்தானியிலே சோத்தை கட்டிட்டு வந்து பிள்ளைகளுக்காக சோத்தை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பாளாம். அதை தான் உலகத்தில் தாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா வேறு முத்துவள்ளி. எங்கள் அம்மாவை பல முறை நான் ஏமாத்திருக்கேன். நான் 6வதுல பாதியிலே நின்றுட்டேன், படிக்கலை நான். அப்போ 4வது 3வது படிக்கும்போது எங்கள் ஆத்தா வயக்காட்டில் களை எடுத்துக்கிட்டு இருக்கு, இங்கேருந்து ஓடுவேன். ஓடினவுடனே எப்பாய் எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் என்னை சாமின்னு தான் கூப்பிடும், ராதா சாமின்னு தான் கூப்பிடும். வாடா ஓடணும். எங்கள் அம்மா எங்களை யாரையுமே 3 பேர்த்தையும் கூப்பிட்டதில்லை எங்கள் அம்மா. அப்படி ஒரு அம்மாலாம் கிடைக்காது. அப்போ வயக்காட்டில் எங்கள் ஆத்தா களை எடுத்துக்கிட்டு நான் ஓடி போய் சொல்லுவேன், அம்மாய் நான் ஃபெயில் ஆகிட்டேம்மா, எங்கள் ஆத்தா படிக்கலை, அதுக்கு பாஸ் ஃபெயில் தெரியாது. என் சாமி அந்த காளி முனியும் காலு சோத்தவனை கொடுக்கணும், வருஷம் பூரா ஃபெயில் ஆகிட்டே வாசாமின்றான். அதை இப்போ கண்டுபிடிச்சிருச்சு. அது எங்கள் அன்னை மைங்க தம்பி மைங்க வந்து ரேங்க் கார்டை காட்டுவாங்க. அப்போத்தா பாஸ்னாத்தான் அடுத்த கிளாஸுக்கு நாங்கள் போக முடியும், ஃபெயிலுன்னா அதுலேயே உட்காரணும்னு. நொப்பையும் ஏமாற்றிட்டானாடா, என்னையே 5 வருஷமாக ஏமாற்றிட்டானாடா. அப்போ பாசது ஃபெயிலதுன்னு படிக்காத தாய் கூட எதா இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்குதுவார். அதான்டா தாயும் சாமி ஒன்று ஐயா. ஏன்னா அப்பா வந்து என்ன சொல்லி வளர்ப்பாருன்னா, அப்பாக்களை குறை சொல்லவில்லை, தாய் சோத்தையும் பாசத்தையும் ஏன் ஊட்டி வளர்க்குறான்னா, யாரும் உன்னிடம் கையேந்தினா கூட உனக்கு இல்லாட்டாலும் பிறருக்கு சோற போடுறாண்டு பாசத்தையும் சோத்தையும் போட்டு வளர்க்குறா பெத்த தாய். தகப்பன் அப்படி கிடையாது. மைனே அப்பா எப்பயுமே வீரனாத்தான் இருப்பார். ஏன் வீரனா இருக்கார்? நாயத்துக்கு குரல் கூடுறா, வம்புக்கு போகாதடா, எவனும் உன்னை வம்புழுத்தா விடாதடான்னு சொல்லித்தேன். பெத்த தகப்பேன் வீரத்தை காட்டி வளர்க்குறாரு எங்கள் அப்பேன். கைதட்டனா எங்கள் அப்பைங்க ஊரா, அப்பைங்க ஊரா கிருன்னு இருக்கியே. நீங்கள் பார்த்த வேலை மயிறு தானப்பா, ஏன் கிருனியா இருக்கிய தம்பி? சும்மா 145 கிடையாது. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டா உட்காந்து எல்லாரும் பேசுகிறேன், டீசல் விலையை ஏற்றி விட்டா பேசுகிறேன், அரிசி விலையை ஏற்றி விட்டா பேசுகிறேன். ஆனால் டாஸ்மாக் கடைகளை எத்தனை ரூபாய் ஏற்றி வச்சாலும் கோட்ரு கிடைக்குமான்னு 12 மணிக்கு போய் காத்து கிடக்கிறியே, ஏன் இந்த அவல நிலை? நீங்கள் அங்கே இருங்க என் தங்கம். என்ன பணிவு! வாடிப்பட்டி பிரபு தம்பி இங்கிலீஷில் இருக்கு, படிங்க. ஆமாம், நீ முண்டை 3வது வயலு. வாடிப்பட்டி பிரபு ஹோட்டல் பிரதர்ஸ் ரூபாய் 200. இதில் அப்படிதான். இது ஒன்றே வச்சு ஒரு காமெடி சொல்கிறேன் பாரு. ஒரு பைக்கு சாட்டாகாமல் நிற்கும்,
அதை ரோட்டில் போகிறவன்ட்ட கேட்பேன், ரோட்டில் போகிறவன் அண்ணே சாட்டாக மாட்டேங்குது அப்படியா, எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவன் அறிவாளி, சொல்லவே மாட்டேன் அப்படியா, வண்டியை இப்படி சாயிங்க நிமிருங்க அப்படியா, எச்சிய தொட்டு அதில் வைங்க, இந்த பிளக்க பிடுங்க, அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு போவேன். இன்ஜினு புகஞ்சிருச்சுங்க. இவன் வண்டிக்காரை உட்காந்து முக்காடை போட்டு அழுதுகிட்டு இருப்பேன். இன்ஜினு புகஞ்சு வச்சிருப்பேன். பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஒரு வயரை எலி கடிச்சிருக்கும். இதாண்டா தமிழே. கரண்ட் இருக்க முடியும் ஒரு இடத்துல. ஹலோ ப்ரோ, அந்த ஈரத்தில் போகாதையே கரண்ட் சாக்கு அடிக்குது. எங்கே பிடிப்பேன், வெட்டி வெட்டி உழைஞ்சிக்கிட்டு இருப்பேன். எதில் விட்டேன் நாளை பண்ண வாங்க. மேட்டுக்காடு அபினேஷ் பட்டாசு கடை. இந்த கொடுத்தவனை முத புறா நான் தான் வாங்க வேணாம்ட்டேன். அபினேஷ் பட்டாசு கடை எம்கே அண்ணன் தம்பியடா, 100 ரூபா தம்பி. அவங்க இன்னும் 30 தடவை வராமல் போக மாட்டாங்க. வாடிப்பட்டி மேஜிக் மென்ஸ் பார்க், ஆண்களுக்கான பிரத்யேக ஆடைகள், உரிமை குறிப்பு, குறுப்பு சட்டை, குறுப்பு டிஷர்ட், சிறந்த முறையில் குறைந்த விலையில் நாடுங்கள். மேஜிக் மென்ஸ் பார்க், ஆண்களுக்கான பிரத்யேக ஸ்டோரும். இவ்வளவு பெரிய கடையை வைத்துக்கொண்டு என்னால் 200 ரூபா தான் கொடுக்க முடியும். காரணம், நான் சம்பாதிக்கணும், எம்கேஆர் தெருவில் தெரியணும். நன்றி. பிறருக்கு உதவி செய்வதற்கும் பிறருக்கு பணம் கொடுத்து உதவுவதற்கும் மனசு மட்டும்தான் தேவை, பணங்காசு தேவையில்லை. இன்னும் ஒன்று சொல்றேன், இந்த ஒத்த வார்த்தைக்கு எல்லாருமே கைதட்டுவீங்க. உலகத்திலேயே வறுமையை பார்த்தும் பிறருடைய பசியை பார்த்தும் கவலைப்படக்கூடிய ஒரே உறவுகள்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய உறவுகளுக்குத்தான் அந்த ஒரு எண்ணம் தோன்றும். அத்தேவா, நீ ஏன் பயப்படுற? தப்பா இருந்தா எனக்கு இல்ல விழு, தப்பா இருந்தா எனக்கு இல்ல விழு அடி. வயிற்ற குறைக்கணும், அது குறைஞ்சா நமக்கு வேண்டாம். சரி, இவன் எங்கே நிற்கிறானே அவனுக்கு தெரியல. சொல்ல வந்துட்டே முண்டைக்கு டைலாக் மறந்து போச்சு. வயிறை குறைச்சா வேண்டாம். ஏன் சொல்றேன், ஒண்ணுக்கு இருக்கும்போது எதுவும் தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் தொப்பை வளர்ப்பது. ஆமா, உள்ள போயிடும். மரியாதை செலுத்தக்கூடிய விழா கமிட்டியார்கள் உறவுகள் மேடைக்கு வரலாம். பர்மிஷன் கிரேண்டட். கிரிங். ஆனா விழா கமிட்டியே என்னை பார்த்து பயப்படுதுன்னா, இது என்னன்னா, மாடு விளையாண்டுக்கிட்டு இருக்கு, போனா யாரையும் பாயும்னு அதெல்லாம் கிடையாது. நாவளவிலே சும்மா பேசுவேன் தவிர மனதளவிலே வஞ்சகம் வைத்து அப்படி ஒரு ஆள் நான் கிடையாது. அவ்வளோதான். வெளிப்படையாக பேசுகிறவன்ட்டு எதுவுமே இருக்காது. வாடிப்பட்டி பேரூர் தலைவர், பேரூராட்சி தலைவர், சேர்மன் மூனா பால் பாண்டியன் பிரதர்ஸ் அண்ட் சன்ஸ் சார்பாக விவேக் ரேடியோஸ் கச்சைகட்டி சார்பாக 1 அல்ல 2 அல்ல 501 இந்த அட்டை, கத்திரிக்கோள் அட்டை. சோழவந்தான் நகர செயலாளர் சத்யபிரகாஷ் அவர்களுக்கு அம்மன் நற்பணி சார்பாக இந்த பொன்னாடியை மாப்பிள்ளை ஜீவபாரதி அவர்கள் வழங்குகிறார். அம்மன் நற்பணி சார்பாக முள்ளிப்பள்ளம் ஜீவபாரதி மாப்பிள்ளை அவர்களுக்கு இந்த பொன்னாடியை பொருத்துகின்றோம். செல்வக்குளம் கிராமத்திற்கு பொருள் உதவியும் பண உதவியும் அன்பளிப்பு வழங்கிய என் அருமை மாப்பிள்ளை ஜீவபாரதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடியை பொருத்துகின்றோம். நடிப்பு சக்கரவர்த்தி, நகைச்சுவை மன்னன், திரைப்பட நடிகர் எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம்.
எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாப்பிள்ளை ஜீவபாரதி அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்துகின்றார். கைத்தட்டு ஜோரா கைத்தட்டு கைத்தட்டு. தம்பி வேல்ராஜ் கேமராமேன் ட்ராலி ஷாட் எடுங்க. ஐயா இந்த 4 பேத்துக்கு போடுங்கய்யா. அவங்க என்ன கிளியாஞ்செடி செய்ய வந்தவங்களா? ஐயா அந்த 4 பேரும் நாடக நடிகர் பாவம் தெரியாம வந்துட்டாங்க. மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த சிறிய மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு காவல் ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லை கருப்பு போல் இரவுகள் பாராமல் எங்களை காத்து கொண்டிருக்கின்ற உலக நாடுகளில் 2ஆம் இடம் பிடித்தது எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை வருக வருகன அன்போடு இந்த கிராமத்தார் சார்பாக நானும் வரவேற்கிறேன் ஐயா. காவலுக்கு கட்டிக்காரன் இந்த காக்கி சட்டக்காரன் தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் அவன் அதை எடுக்க முடியல. அபிநயா வாங்க. செல்வக்குளம் அபிநயா ரேடியோஸ் உரிமையாளர் சீலக்காரியம்மன். வாங்க உரிமையாளர் வாங்க. உங்களுக்கு ஆளு தெரியலையா? ஓனர் யாரு ப்ரோ? கதிரேசா சதீஷ் வாதங்க. ஓனர் ஆக்கியது இந்த உழைப்பாளிகள் தான். நீங்களும் ஒரு நாள் ஓனர் ஆவீங்க. அப்ப ஓனரோட நீங்க தான் அதை பெற வேண்டும். கைதட்டலாம். முதலாளி கடைசி வரைக்கும் முதலாளி இருக்க கூடாது. அந்த முதலாளி ஆக்குனதே அந்த தொழிலாளி தான். தொழிலாளி தான் முதலாளி ஆக வேண்டும். அதை தான் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கைதட்டலாம். என்னப்பா இறுகிட்டே இருக்கிய? கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போமா நம்ம? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். செல்வக்குளம் அபிநயா ரேடியோஸ் உரிமையாளர் சீலக்காரி அம்மன் அன்பு உறவுக்கு பொன்னாடி ஓத்துக்கரோபுரத்தில் வந்து விட்டான் என் பாச தம்பி. ஆக சிறந்த படைப்பாளி. ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு துறையிலே சாதித்துக் கொண்டிருந்தால் மைசெட்டிலே என் தம்பிகள் அற்புதமான சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் என் தம்பிகளை. உங்களுக்கு எந்த குறை வராது. அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரன். செல்வக்குளம் அம்மன் இளைஞர் நற்பணி சார்பாக எம்.கே. ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம். வாங்க தம்பி. எங்க என் தம்பி நிறைய பேர் இருந்திய காணா? போட்டோ எடுத்துங்க. போட்டா எல்லாரும் மைக்கு கூட தூக்கி அங்க வைங்க. ரெடி கேமரா இங்க கவனிங்கடா. பேப்பையும் வாங்கலாம். எஸ் பெருமாள்பட்டி கண்ணன் ரேடியோஸ் நாட்டுப்புற பாடகி பறவை முனியம்மாள் பேரன்கள் எஸ் பெருமாள்பட்டி சார்பாக எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகிறார்கள். தோல்ல கைய போடுச்சிங்க. பேசக்கூடாது முண்டை. வாட வருதுன்னு தானே உன்னே கைய போட சொன்னேன். என்ன அனாதைய கொல்ல பாக்குற? அத்தி கொஞ்ச நேரத்தில் 108 வளர்ந்துருச்சடா தம்பி. ரூம்பாய் மற்ற கலைஞர் உள்ள போகக்கூடாது. பொம்பளை பிள்ளைய பார்க்கக்கூடாது. 30 செல்லல. கொஞ்ச நேரம் ஆகட்டும். 30 வந்து 12 சென்று தண்ணி ஊற்றி கூட்டு வந்துடுறேன். பொன்னாடை போத்தி எனக்கு ஒரு முத்தம் கொடுங்களேன். விடுறா. என் தம்பி மேன் தானே நீ. நான் உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு பூச்சாண்டி வேணும். இந்த வந்துட்டார் டாக்டர். என் முண்டை நல்ல காலை இழிச்சு வை. நீ இங்கிட்டு கூட பின்னாடி அடிச்சு விட்டு போற. முண்டை ஓசை தலைவராண்டா. பாப்பு எம்.கே.ஆர். அன்பாலயத்துக்காக யாசிகா பவர் ஆடியோஸ் மற்றும் ஆபரேட்டர்கள் மற்றும் பாண்டியன் ரிலாக்ஸ் கார்னர் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்துக்காக 1001 கொடுத்த குழந்தையும் தெய்வம் ஒன்று. எத்தனை பேரு குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு சொல்றேன்,
அப்படி இந்த கூட்டத்தில் யாரேனும் இருந்தால் அடுத்த வருடம் எங்க ஆத்தா அருளோடு என் காளிமணி அருளோடு குழந்தையோடு இந்த திருவிழாவுக்கு நீங்க மறக்காம வரணும். வேண்டிக்க நடக்கும். வாடிப்பட்டி மூணா பிரகாஷ் திமுக என் உறவு சார்பாக ரூபாய் 201. முள்ளிக்குளம் சிவா பிரதர்ஸ் அன்பாலயத்துக்காக முள்ளிக்குளம் சிவா பிரதர்ஸ் 1501 நன்கொடை கொடுத்துரு. ரொம்ப நன்றிங்கய்யா. பொம்பளை ஆள்கிட்ட போய் ஆளுக்கு காசு இல்லைன்னா தோடு கடை கழட்டிட்டு வா போ. புது பூச்சி தருவோம்ட்டேன் திருமங்குளத்தில் அந்த கடை வச்சிருக்கல செகனட்டு நகை கடை என்று. துணை இராணுவத்தில் உள்ள உங்களை யூடியூப் துணை இராணுவத்தில் உள்ள எங்களை யூடியூப் மூலம் எங்களை மகிழ்விக்கும் எங்கள் அண்ணன் நாடகத்துக்கு அன்பாலயத்துக்கு வழங்குகிறோம். எஸ் கண்ணன் பூச்சிப்பட்டி. இந்திய இராணுவத்திலே அந்நிய நாடுகள் நம்மளை தாக்காமல் தன் உயிர் பெரிதல்ல என்று வீர தமிழர்களாக துப்பாக்கியை கையிலே ஏந்தி நாட்டுக்காக பாடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பெருமாள்பட்டி MK கருப்பு விசுவாசிகள் கொடூரமா தம்பி இருப்பா 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 அண்ணனை ஒரு நன்றியாப்பா. ஓடி போய் ஒரு 1/4 லிட்டர் மண்ணெண்ணெய் வேண்டியது அண்ணனை எரிச்சு விட்டுறியா? தாயை செத்துறேன் கொண்டு போய் கொல்லங்குடி அங்கிட்டு அவுட்டரில் ஒரு செலவு வச்சிரு கம்மாயில். MKR தீவிர நண்பர்கள் சல்லக்குளம். இந்த ஊர் ஆரம்பத்தில் இருந்தது சல்லக்குளம், இப்பயும் செல்லக்குளம் தான் இருக்கு. என்ன ஆனால் செல்வக்குளம்னு சொல்றாங்க. நமக்கு சொன்னது யூடியூப்ல செல்வக்குளம் தான் சொன்னேன். நன்றி உறவுகளே. என்ன கருத்திலும் புனரமலாகக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு உறவுகளே, இந்த நாடகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. மற்ற நாடகங்கள் போல இது கதை நாடகம் அல்ல, இது கதம்பம். கதம்பம் என்றால் 4 பப்புன்னு வருவோம், 2 டான்ஸ் தான். நீங்க நினைக்கலாம் 4 பேர் 2 பொம்பளை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. காரணம் 2 பெண்களும் வயிற்று பொழப்புக்காக கணவனுடைய பர்மிஷனால் 50 ரூபா பத்திரத்திலே சைன் பண்ணி உங்க மனைவிகளுக்கு ஒரு நெகக்கீரல் கூட படாது, அப்படி லேசுவாசா கீரல் பட்டால் 950 ரூபா புல்லு போடுவான் என்று எழுதி வாங்கியிருக்கிறேன். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்க வருவாங்க, வந்து அருவா மீது ஏறி தீப்பந்தத்தை கையில் பிடித்து சேவலை காவ கொடுக்க காட்சி இங்க நடக்க போகுது. விழா கமிட்டி இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. உண்மையிலே செல்வ குளத்துல அருவா பிடிக்கிறதுக்கு மட்டும் 50 பேர் குறையாம வருவாங்க. இந்த வந்துட்டேன் அருவா பிடிக்க. SRT கேசவன் என் தம்பி சார்பாக, என் தம்பி பெரிய உறவுக்காரன், வந்தவனே கடைக்கு வர சொன்ன வர முடியல. கேசவன் 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 நன்றி. கேமரா ஓகே, அங்கிரு லேடிஸ் வாட்ச் பண்ணிட்டே இருந்தவானே, பொம்பளை பிள்ளைகிட்ட யாரும் போகக்கூடாது. தம்பி கேமரா. இந்த நாடகம் 3 மணிக்கு உள்ளேயே முடிந்துவிடும். அன்பு உறவுகள்லாம் பார்த்து விட்டு போங்க. இந்த செல்வக்குளம் ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு கதம்பம் காமிக்கணும். சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடு நடைபெறும். இப்படி எபேட்டு கொடுத்து பழகிக்கங்க, அப்பதான் ஊருக்காரெல்லாம் மிரளுவாங்க. என்னமே தெரியல, திடீர்னு மடிட்டாங்க. அன்னைக்கு செல்வக்குளத்துக்கு நாடகத்துக்கு போனீங்களே, எப்படி இருந்தேன்னு காலைல ஆட்டை கேட்டோம்னு என்னமே தெரியலப்பா, அவன் பாட்டு டாய் ஊயின்றாங்க. அங்கிட்டு 2 பேர் அருவாக்கம் போட தூக்கிட்டு வந்தாங்க, 2 ஒம்பளை எங்கிட்ட சுற்றி தெரிஞ்சாளுங்க. என்ன நாடகம்னே தெரியக்கூடாது யாருக்குமே. அந்த எபேட்டுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எபேட்டு கொடுங்க. நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் எத்தனை சாமிகள் இருந்தாலும் 18ஆம் படி ரொம்ப எபேட்டு கொடுக்குறேன். மூக்காதல அடிச்சு எபேட்டு கொடுக்கறது எனக்கு பயமுறுத்துற மாதிரி கொடுக்கக்கூடாது. 18ஆம் படி கருப்பனாக செருப்புக்கிட்ட அடிச்சே விடுப்பா. பேரை சொன்னதுக்கு அப்புறம் எபேட்டு கொடுங்கடா. பேரே புரியாத அளவுக்கு எபேட்டு கொடுப்பாங்களா? பெரிய AR ரஹ்மான் ட்ரம் செட்ல வேலை பார்த்தேன், மியூசிக் சென்டர்ல போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க வதக்க வதக்கண்டு.
அழகர் கோயில் 18ஆம் படி பெரிய கருப்பாக உள்ளே அழகர் கோயில் 18ஆம் படி பெரிய கருப்பாக மேடைகளை இடமில்லாமல் 5 கொட்டாய்க்குள்ளே பவுடர் போட்டு காத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த சங்கர் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்கிறார். 18ஆம் படி பெரிய கருப்பு அரக்கனை அலைவதற்கு நான் ஒருவர் மட்டும் செல்ல முடியாது. உடனடியே ஓடிவாடா. கொல்லிமலையில் வீட்டிருக்கின்ற சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோயிலாங்குளம் பட்டியை சேர்ந்த கதிரேசன் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து நாட்டிய தாரகை நடன சிங்காரிகள் மைபுதுரு அரிதரணி அவர்கள் ஒரு டான்ஸ் காமிக்காரு. கருப்புசாமிக்கு வேட்டை கொடுத்தியே ஒத்துக்கிட்டேன். பொம்பளை இருக்கிற வேட்டை கொடுக்குறீங்க காசா பேப்பர்னே நினைச்சேன். அதனை தொடர்ந்து பாசத்துக்குரிய அருமை சகோதரி காசரா அவ காஞ்சான் காயாட்டான். அதை புருஷனடா வேதனை போடுறோம். எங்களது முத்துருளிப்பட்டியை சேர்ந்த காஞ்சனா அவர்கள் ஒரு டான்ஸ். நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் 3 நோட்டு எழுதி கொடுத்தேன். இதை தாண்ட படிச்சுட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆனா 2 பேரும் எங்கன தொலைச்சாங்கன்னு தெரியல. அவங்க நோக்கத்துக்கு பேசிக்கிறான். மை ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தனுக்கும் 3 அறிவுக்கு மேல கிடையாது. இடுப்பு பிடினா புடுக்க பிடிப்பாய். அப்ப நான் தான் சொல்லுவேன் சிக்குது விடுங்கடா. அப்படி மை ஸ்டூடெண்ட் வெரி அறிவு. மண்டையில் ஒரு அடி மயிறு. என்ன மயிருக்கு வரேன்னு தெரியல. என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னன். 2 அடி 70 மீட்டர் 2.25 அடி உயரம் யானக்கால் சின்ன விக்ஸ் மிட்டாய் மாதிரி 2 வெதர் 137 கிலோ எடை. அப்புளு கிடையாது தொப்புளு. உங்களை எல்லாம் மற்ற தம்பிகளுக்கு எல்லாம் என்னுடைய மாணவன் ஒரு எடுத்துக்காட்டு. கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலே தன்னுடைய தாய் இடுப்பு எலும்பு முறிவடைந்து படுத்த படுக்கை, தந்தைக்கு வலது கால் இந்த மூட்டு விலகி விட்டதை ஒரு அக்கா அழைச்சு படிக்கிறது. சொந்த வீடு இல்லை. பாலமேடு கிராமத்திலே புறம்போக்கு நிலத்திலே சிமெண்டாட்டையை போட்டு இந்த குடும்பம் அன்றாட வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த கலைஞனை கையில் எடுத்தேன். படித்துக் கொண்டே கலையில் வருவாய் ஈட்டிக்கொண்டே என் தம்பிகள் எல்லாம் ஒரு சில தம்பிகள் எல்லாம் பெத்ததாயுத அப்பன் சொல்லை கேட்காம இருக்கிறார்கள். நான் கூட இந்த பப்புள் வயசுல எங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டதில்லை. ஆனால் இவன் அப்படி அல்ல. மிக சிறந்த ஒரு அறிவாளி. புகழ்பெற்ற பாலமேட்டு மண்ணுக்கு பெருமை சேர்த்து தன் குடும்பத்தையும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறானே, இவனுக்கா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாலமேடு மைசூரன் பபுலு மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க வந்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு. அப்பத்தான் அந்த தம்பி சொன்னார் என் தம்பி சாமி என்று. இப்ப அது சாமியாப்பா இல்ல இங்க ஆபரேட்டர் அவர் ஆபரேட்டர் நினைச்சேன்.
ஐயா மெதுவா கொண்டு வாங்கய்யா, நல்ல நேரம் முடியறது. ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது, பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி, படித்த ஒரு பட்டதாரி, படித்த படிப்புக்கு வேலை கிடைத்தது. அந்த வேலை வேண்டாம் என்று தன்னுடைய தந்தை எந்த கலையிலிருந்து பாடுபட்டு இவனை படிக்க வைத்தாரோ அதே கலையிலிருந்து நானும் சாதிப்பேன் என்று அந்த எண்ணம் யாருக்கு வராது? உன்னை அன்னை வணங்குறேன் ஹார்மோனிய சக்கரவர்த்தி, என் அன்பு தம்பி. இவன் குரலுக்கு நான் ஒரு அடிமையடா. சந்துரு சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த பின்னவனே, இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த பின்னவனே, ஒரு நூல் எடுத்து இந்த வீட்டுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இது மண்டபம் பேரு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த நவனி, பனி துளிய போல குணம் படைத்த நவனி. நெஞ்சம் இன்னும் கூட இருக்க வைத்ததாரு? துன்பம் வந்த போதும் அது துவம் இங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? எந்த புண்ணும் மாறிடுமா? வேதனை தான் தீந்திடுமா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இது மண்டபம் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த மன்னவனே. மாறி போன போதும் இது தீரு போகும் வீதி, வாரி வாரி தூக்கும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் மீன் பழிய சுமந்த நீதி. சாமி வந்து கெட்டிடுமா? மீன் பழியை தீத்திடுமா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இது மன்னவன் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த மன்னவனே. எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். தமிழகத்திலே சாதித்த எத்தனை முப்பாட்டங்கள் இருக்காங்க, எல்லா சமுதாயத்திலும் சாதித்த பெரியவங்க இருக்காங்க. எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு 2 நல்ல இதயங்கள். தமிழகத்திலே யார் வாகனத்திலையும் இப்படி ஒரு புகைப்படம் பொருந்தி கொடி இருக்கவே இருக்காது. என் வண்டியில் இருக்கும், என் காரில் இருக்கும். ஒரு பக்கம் கருணை வள்ளல், எத்தனை ஏழைகளுக்காக உதவி செய்த ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா புகைப்படமும், ஏவுகணை நாயகன் எங்க ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகைப்படமும் இருக்கும். இதுதான் பற்று. நான் சினிமாவில் நடிக்கும் போது நான் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு நல்ல மனிதரை பார்க்க ஆசைப்பட்டேன், கேப்டன் விஜயகாந்த் ஐயா. கடைசி வரை பார்க்க முடியவில்லை. ஆனால் எனக்கு என்னன்னா, கேப்டன் ஐயா இருந்திருந்தால் இன்னும் நிறைய ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்திருப்பார். இதுல இருந்து ஒன்று சொல்றேன், எல்லாரும் நினைப்பீங்க கலை சுகர் வந்தா சீக்கிரம் செத்து போயிடுவான், ஹார்ட் அட்டாக் வந்தா செத்து போயிடுவான், எவனும் ஜெய்வனை வச்சா செத்து போயிடும். ஒன்னே ஒன்று சொல்றேன், நோயினால் மனிதன் ஜாக மாட்டேன். யாரு வேமா ஜாவான்னா, நல்லது செய்யறவன் நல்லவனா இருந்தா
செத்து போயிடுவேன் வேமா. ஒரு ஊரை கெடுத்துக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பேன், அந்த ஊரில் எல்லா குடும்பத்தையும் கெடுத்து இருப்பேன். அவனுக்கு 127 வயசு வரைக்கும் எம்ஏ ஆயில் போட்டிருப்பேன். அந்த ஊரையே ஒரு ஆள் நல்லது செஞ்சு அன்னதானமாக இறப்பேன். 42 வயசில் செத்து போயிடுவேன். இந்த உலகம் அதே. உண்மையிலே என் தம்பி ஒரு ஆறுமணிய சக்கரவர்த்தி நான் நினைச்சேன். பேரை சொன்னவனே ராசாத்தி அந்த வந்த பாடு தீ குளுத்தி மஞ்சன தீ பேப்புளுத்தி அது என்ன தீ குளுத்தி அந்த மாதிரி பாடியிருப்பான்னு நினைச்சேன். ஆனால் இவனும் அந்த நல்லவரை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறானே. தம்பி நீ இங்கே இருக்கவே கூடாது, கொஞ்சம் அங்கிட்டு மாற்றி உட்காந்துட்டு வாப்பான். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கொத்துவான் என் சித்தப்பையன். லைனை மாத்துங்க, உங்க மை செட்டு என்னைய கூட இடம் மாத்துங்க. ஹலோ, இந்த மை செட்டை பத்தி நான் பேசியே ஆகணும். உண்மையிலே வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட காணும் போடுறதுக்கு தாய கட்ட மாதிரி அதை வச்சுக்கிட்டு எல்லா பேரையும் மிரட்டி விட்டானப்பா இவன். சில ஊர்ல பார்த்தா 300 கிலோமீட்டருக்கு அடுக்கி வச்சிருக்கேன். வாழ்த்துக்கள் தம்பி. எவ்வளவு தடவை மைசெட்டை சொல்லி 100 ரூபா கொடுக்கலடா அவங்க. அப்போ ஓன்ட்ட தான் காசு இருக்கு, நாங்கள் திருவள்ளுவா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்வான் கோடையடி குமரன். இவன் வயசுக்கு இவன் வாசிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. பெரிய மனிதருடைய அந்த அறிவாற்றல், அந்த வாசிக்கும் திறமை இப்பவே இவனுக்கு வந்திருக்குன்னா இன்னும் போக போக மிகப்பெரிய ஒரு சாதனை. மிருதங்க கைதட்டலாம். அவன் வாசிக்கும் போது அந்த சொல்லு சுத்தமா இருக்கும். நீங்கள் எத்தனை நாடகம் போய் பார்த்திருப்பீங்க அன்புறவர்களே. ஒரு நாடகத்திலே பாட்டுக்கு தகுந்தாது போல் மிருதங்க சத்தம் சொல்லு சுத்தமாக வாசிக்கிறார் என்றால் அவர்கள் கண்டிப்பாக அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவராத்தான் இருக்க முடியும். நாடக உலகத்திலே எவ்வளவு பெரிய வாத்தியாரா இருந்தாலும் 20க்கு மேல எந்த மாணவனை யாரும் உருவாக்க முடியாது, அதுக்குள்ள காலம் முடிச்சு போகும். ஆனால் 200க்கு மேல மிருதங்க சக்கரவர்த்தி மாணவர்களை உருவாக்கின ஒரு வாத்தியார்னா அரசகுலம் டிவி ஜெயம் வாத்தியார் தான். நல்ல மனிதர். அவருடைய மாணவன் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். தோப்பூர் எத்தனையோ வீடுகளுக்கு ஒளி தீபமாக வீடை கட்டி கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய புனிதமான தொழில் கொத்தனார் வேலை. எங்க சித்தப்பா பழனி, எங்க சித்தப்பா கொத்தனார் வேலை தான் பார்க்கிறாரு. பழனி அவருடைய தவ புதல்வரும் தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஒத்த இளைஞன் என் அன்பு தம்பி தோப்பூர் மருது மிருதங்கத்தை மருது.
இந்த வேகமும் இந்த எனர்ஜியும் இன்னும் 2 வருஷம்தான் அவனுக்கு. அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவேன். அது கிடையாது, வீட்டுக்காரன் பட்ட வீடியோ காலிலே இருப்பேன். நான் தோப்பூர் மிருதங்க செய்யப்பாருன்றேன். இந்த டம்புன்னு ஒரு தட்டுத்தேன். என்னென்ன ஆட்டேன் உன் குழந்தைய வீடியோ காலில் இருக்குன்னு என்னத்தை வாச்சேன். ஆனால் திருமணம் முடிஞ்சாலும் தன் குடும்பத்துக்காக அந்த வாசிப்பை குறைய விட மாட்டான் இவன். பேர் வாங்கினா தானடா 10 ஊருக்கு கூப்பிடுவாங்க. என் தங்கம் வாழ்த்துக்களாடா. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. நான் என் காரை விட்டு இறங்கும் போது கேரளாவிலேருந்து அன்பு சகோதர சகோதரி எல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து சண்டை மேலே வாச்சாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ஏன்னா பிறரை வாழ வைத்துத்தான் என் தமிழனுக்கு தவற பழக்கம் தவிர யார் வயிற்றில் அடித்தும் என் தமிழர்களுக்கு பழக்கம் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழனை தவிர யாருக்கு வராது. ஆனால் அத்தனை சண்டம் மேல கலைஞர்களும் இந்த ஒத்த கலைஞனை இப்ப திரும்பி பார்ப்பாங்க. தம்பி இருடா தொங்காசு மயிர்காசு செக்ஸ் பண்ண சொல்றேன். இப்போ இவனுடைய வாசிப்பை பாருங்க. என் மாப்பிள்ளை தான் இவர் அடிக்கி அந்த பக்கம்லாம் திருச்சி மாவட்டம்லாம் புதுக்கோட்டை மாவட்டம்லாம் இடியப்போம். டேய் இல்லை இருங்கப்பா. என் மாப்பிள்ளை வாசிப்பு பார்க்க ஒரு கூட்டமே வரும். இப்போ அந்த வந்த கலைஞர்கள் என் மாப்பிள்ளையை கவனித்து இப்போ பார்க்கும் அளவில் எங்களது காட்டுப்பட்டியை சேர்ந்த எஸ் ரூபன் அதிரடி மன்னன் தான். ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்ட் ஏசியப்பர் ரூபா ரூபா. மூவ்மெண்ட் பண்ணலாம். என் தம்பிகளை லைட்டா மூவ்மெண்ட் பண்ணலாம். லைட்டா பர்மிஷன் கிராண்டட். உண்மையிலேயே எத்தனை மேளங்களை நீங்க கூட்டி வந்து இந்த ஆத்தா வாசல்ல வாசிக்க சொன்னாலும் ஒரு தொகை வரும். ஏன்னா அவங்க உழைப்புக்கு வாங்குவாங்க. இவன் ஒரு ஆளே ஒரு திருவிழாவை முடிச்சு போடுவேன். வெறும் 670 ரூபா ஒரு செய்தி வீடி கட்டு 3 நாளைக்கு இந்த ஊரை விட்டு போச்சுன்னா கூட போக மாட்டேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கெடுத்து விட்டியே அடுத்த வருஷம் கூப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க. கோயில் திருவிழாவுக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு கிளவி சத்தத்தை கூப்பிட்டு போயிட்டேன். வெறும் 40 ரூபா தான். ஊரா போயிட்டு வாங்கி நக்கிக்கிட்டே அடிச்சிட்டேன். வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. இந்த அன்பு உறவுகள் இங்க வந்தாங்கல்ல, கேரளா சண்டை மேளம், அவங்க மேல நீங்க வாசிங்க. சண்டை மேளம் பாருங்களேன். சண்டை மேளம் அடிங்க.
பக்கத்தில் இருக்கிறது வாடிப்பட்டி. எத்தனை மேளங்கள் இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா ஊர்லயும் வாடிப்பட்டி மேளகத்தை கொண்டு வாங்க. இந்த வாடிப்பட்டி அடின்னு ஒன்று இருக்கு, அடிங்க. உங்க அம்மா சத்தியமா அது வாடிப்பட்டி அடி அல்ல, வாடிப்பட்டி அடிதான்னு கேட்டேன். சூப்பர் சூப்பர். சரி, உசிலம்பட்டி அடி அடி அடிங்க மாப்பிள்ள. அந்த டைம்ல உசிலம்பட்டி அடி அடிங்க. என்ன உங்களுக்கு தெரியாத உசிலம்பட்டி அடி. மதுரை பெரியார் அடி அடிங்க. மாப்பிள்ள பஸ் ஸ்டாண்ட் சாட்டை அடி. உண்மையிலே சாட்டடின்னு சொன்னோன்னு ஒரு ஞாபகம் வருது. அவங்கெல்லாம் உண்மையிலே தன் கையை அறுத்து ரத்தமாக்கி அந்த ரத்தத்தில் பார்த்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய காசை அரிசியாக்கி அந்த அரிசியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பம். நான் பார்த்து கண் கலங்கிய ஒரு கலைஞர்கள் என்றால் இந்த பஸ் ஸ்டாண்டிலே சாட்டை அடித்து ஒரு பச்சை குழந்தை சாட்டைக்கிட்ட அடிச்சுக்கிட்டே போய் பாஸ் வாங்குவாங்க. அந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது. வாழ்த்துக்கள். சூப்பர். யானை கதை சொல்ல முடியாப்பா. யானை கப்ளிங்கில் புற்றுநோய் சிறந்த முறையிலே தாளமிட்டு கொண்டிருக்கிறார். எங்கே பார்க்கலாம் உங்கள் கரகோஷம் வீரர்களை ஊக்க மருந்து தற்சமயம் தாள கலைஞராக இங்கே வந்திருக்கிறது கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான இந்த கரநரத்து காவக்காரன் இந்த வெள்ளச்சட்டை எவன் சட்டையோ உன் சட்டையா உங்க சட்டையா பத்தியா அந்த வாடையை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். உங்களுக்கு அத்தால வாடை வரும்ல, கொரண்ட கூடாது. கொரண்டிட்டு வர உடனே பரிசு போட வந்திருக்கேன். மயிர்மேனே பெருமையா சொன்னீங்க. பெருமையா சொன்னேன். பல திரைப்படங்களை நடித்து இப்ப சின்ன மருமக சீரியல்ல ஒரு சீன் நடிச்சிருக்காரு. சின்ன மருமக சீரியல் எல்லாம் பாப்பேலாத்தா நடிச்சிருக்காரு. அது ஒரு பொணமா வருவார். அது மஞ்சள்லாம் பூச்சி கண்ணில் காசு வச்சுருவாங்க. அது தெரியாது உங்களுக்கு அடையாளம். எனக்கே தெரியல. அப்புறம் அவர் தான் போட்டோ எடுத்து அனுப்புனார். ஆழ்த்துக்கு இன்னும் பல திரைப்படத்தில் நீங்கள் பணமான எங்களது பொணம் சங்கம் சார்பாக பொணம் பயலுகடா சார்பாக. என்ன வேலைக்கு வந்தியா? ஆலோசிக்காமா? அப்படியா? ஏன் அவுத்து போட்டு முண்டமா வாங்கலேன்? வேண்டாம், போய் எடுத்துட்டு வாங்க. போ, இல்லைன்னா கம்பு கூட்டா சிரைச்சிக்கிட்டு கம்மா தண்ணியை ஊற்றுக்கிட்டு அடிப்பேன். அப்பல இந்த தெனாவட்டு மயிரெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறேன். நானே பெரிய கிறுக்கூதி ஏன்ட்டே வந்து நாம் பாடுகின்ற பாட்டுக்கு சரியாக தாளம் போடுவோம். தாளம் போடு. இந்த மேடையோட உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா ஓவர் ஆயிட்டு நகைச்சுன்ற பேரில் என்னை கடுப்பு மாதிரி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். கூபுர குயில் செவளம் பார்த்து படிக்குது பாட்டு. இந்த மியூசிக் முடிக்கலாம். தாளம் போடுவோம். முண்டை மியூசிக் பாட்டுல வருவாமா? பாட்டுல வருமா? ஏலே குயிலுக்கு ஒரு மாதிரி கொடுத்தா நம்ம பாத்ரூம்ல இருந்து விசில் அடிக்கிற மாதிரி அடிச்சா அவன் நக்கல் மாதிரி தானே. நான் பயங்கர கோபப்படுவேன். மாமா காலையில் 7 மணிக்கு மாடித்தாள் வண்டி ஏறி சூப்பர் சிங்கர் போங்க, இல்லைன்னா மெட்ராஸுக்கு முன்னாடி இறங்க சூப்பர் சிங்கருக்கு போங்க. உன்னை பாட சொல்ல மாப்பிள்ள, இதில் போடுங்கயா. சரி மாமா. இந்த பாட்டு ரிஸ்கான பாட்டு மாப்பிள்ள. ஓ சாமி பாட்டு. நான் தேடி வந்த ஒரு பாவை இரவு நீதானோ நீதானோ மன சங்க நின்னு கோரி வரணும் வரணும். ஒரு அடியில பிள்ளை வந்துருச்சு. மனுஷன் குழந்தையா தைலாம் குஞ்சாடா என்னத்துல தூக்கிட்டு வந்து வச்சு இந்த புறா குஞ்சா தெரியல மாமா. அப்பல கரெக்டா போடுங்க.
3000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. இது என்ன மாப்பிள்ள சின்ன பையன் இது மாதிரி வேண்டாம் மாமா. இல்ல அவங்க வச்ச அப்புறம் அந்த குச்சி ஏசி மாதிரி வச்சிருக்கீங்க. கரெக்டா போடணும். ஓகே மாமா. ரெடியா? ரெடி. சிங் சிங் சிங். எப்பா மயிர் மயிர் இந்த செக்ஸ் போட வெயிட்லாம் உனக்கு கொடுக்க சொல்லல. பாட்டே சிங் சிங். அம்மா கொஞ்சம் ஆர்வம் தூண்டுதுல மாமா. தம்பி எனக்கே வழி தெரியாம தான் சிங் சிங்னு சொல்லி பாட்டு. நீ என்னைய கெடுக்குறியப்பா. ஒக்கடானி நீங்க நட போட்டான் தொக்குதானி நீங்க கண்ட போட்டான் தடம் அதுக்கு தடம். புரியல மாமா, புரியல. இந்த நாடகம் ஏன் பேசுனேன்னு எனக்கு புரியல. உன்னை எதுக்கு தாளத்து போட்டேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அவளை முழுக்க சிந்திக்கிட்டு பஞ்ச வச்சு தொடச்சிட்டு அறைவேன். கோபப்படாத மாமா. இந்த பாட்டுக்கு நீ காட்டுங்க உண்டா. தூக்கத்துல அதுக்கிட்டே மூஞ்சிய கழுவிட்டு வாயானு பாவம். டெய்லி நாடகம் தூக்கத்துல அந்த சுதி நயம் தெரியல. சொல்லித்தரேன். நீங்க சொல்லுதாங்க. நான் பாடும் போது நீங்க சப்புடா சப்புடா சப்புடா. ஓகே மாமா. காட்டா போனேன். ஓகே மாமா. புள்ள கட்டும் தூக்கி கிட்டும் போறவன் போல. வடை சாப்பிடாடி வடை சாப்பிட. இன்னைக்கு தொண்டை சரியில்லை, இருமை. நாளைக்கு வரீங்களா? இருமை மாத்த. என்ன பண்ற? வாயில சப்புடா கிடையாது. இந்த ஒண்டா பாடும் போது வாய ஊசியா வைய. ஏய் சிட்டுக்குருவி சூத்து மாதிரி வையா. சூப்பர். கணேஷ்புரம் ஓட்டியா? அடி பிடிக்கலையே. நல்ல வெடிக்க வேண்டாம். சிவாஜி ராகுல் பட்டாசு கடை பழுத்துருச்சு. ரெடி மாமா. சிட்டுக்குருவி பட்டாக்ஸ். கெட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க. டீம் கல்யாணி பிரதர்ஸ், கிடாமுட்டு நண்பர்கள், செல்லக்குட்டி போட்டா கிராப் நண்பர்கள், அண்ணன் எம்கேஆர் தம்பிகள் சார்பாக 201. அதனைத் தொடர்ந்து சடையம்பட்டி தீபக் பாண்டியன் மாணவர்கள் அண்ணி அல்வா பயலுகடா பசுபதியார் தோட்டாக்கல் சடையம்பட்டியன் தம்பிகள் சார்பாக ரூபாய் 101. அதனைத் தொடர்ந்து தெத்தூர் ஜி மணி ரேடியோ சார்பாக 201. அதனைத் தொடர்ந்து பெருமாள்பட்டி ரோலக்ஸ் எம்கே கருப்பு பயலுக செல்வக்குளம் விசுவாசிகள் ரூபாய் 101. அதனைத் தொடர்ந்து மீனாட்சிபுரம் முத்துப்பாண்டி குருசாமி சார்பாக 201. அதனைத் தொடர்ந்து இங்கே தத்தன் தாலுகா ஆபீஸ் போக வேண்டிய மனுடா மாத்தி இதை ஏன்டா கொண்டு வந்தாரு. திருப்பவனம் மறக்க முடியாத கிராமம். திருப்பவனம் அள்ளிநகரம் தண்டீஸ்வர ஐயனார் குலதெய்வ வழிபாடல் முருகன் சித்தப்பா குடும்பம் பாசத்துக்குரிய சாமி குலதெய்வ வாழ்த்து பாடல். நன்றி உறவுகளை. 201. அதனைத் தொடர்ந்து என்ன 20 கூட்டத்தில் நீ பாட்டு புடிக்கிட்டியாடா. பெருமாள்பட்டி லொடக் பாண்டி ஆட்டியாவாரி. பெருமாள்பட்டி லொடக் பாண்டி ஆட்டியாவாரி. வியாபாரத்துக்கே போகக்கூடாது. 20 ரூபாய் வச்சு நான் 20 அரிசி வாங்கி அந்த ஆளுகளை அப்புறம் காப்பாத்தேன். அதுலயும் 7 இடத்துல கிழிஞ்சிருக்கு ப்ரோ. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பிறநாளியர் காமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியர் காமுள்ள குருவினந்த மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இன்னொரு யூடியூப் சேனல் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கம் சார்பாக ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பன் ஆலயத்தில் இருந்து வரக்கூடிய பிரசாதமாக நினைக்கிறேன். ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். பயணிக்கின்ற உறவுகள் குடும்ப கவலையை நினைத்து தூங்கினாலும் தன் குடும்பத்து வறுமையும் குடும்பத்தை நினைத்து பாதுகாப்பாக ஓட்டக்கூடிய ஒரே உறவு என்றால் ஓட்டுநர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி பிரசாதமாக பெற்றுக் கொள்கிறேன் இந்த பொன்னாடையை. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை மாள வைத்த அன்பு தெய்வம் என்னோட வாத்தியார் பெருந்தகை விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்
மணியையா மாணவனும் நாம் பிறந்த சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 21 வருஷமாக இந்த நாட்டிலே என்ன பேரும் புகழ் வாங்க செய்தது கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாம நொச்சிகுளம். இந்த நொச்சிகுளத்திலே அன்பாலயம் என்று ஒரு கோவில் இருக்கிறது. யாரு வேணாலும் வரலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். வான்னு சொல்லத்தான் ஆள் இருக்கிறது, போகும் சொல்ல ஆள். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர் திரைப்படத்தில் நடித்தாலும் மீண்டும் 2026 வாங்கின கிராமங்களுக்கு மட்டுமே நாடகத்துக்கு செல்வேன். மீண்டும் 2027 மேடைகளில் பப்புனாக தோன்றுவேன். அடியன் எம்கேஆர் பவன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். எக்கோ குறப்பா இந்த தூங்கலையில போயிட்டு வரேப்பா. அப்பா பாய் நீங்க எல்லாம் வைங்கப்பா, உங்களுக்கு நான் செய்யணும்ப்பா. உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். 2 டான்ஸ் வரும். இந்த நாடகத்தில் நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. இரு யானை கதை இப்ப சொல்லவா? யானை கதை சொல்றேன். இல்லைன்னா என் தம்பியை வண்டியில் போகும்போது என்ன ஓத்தவமான வைவாங்க. அவ்வளவு தூரம் சொல்றேன். அந்த கண்டாளிமை சொல்லவே மாட்டான்டா எம்கேஆர். சொல்றேன். ஒரு யானை, ஒரே ஒரு யானை. அந்த யானை வாடிப்பட்டிக்கு வருது. அது குழந்தைக்கு பிறந்த நாள். பத்திரிக்கை வைக்க வருது. மூடு பத்திரிக்கை பேக்கிற மூடுன்னு வாடிப்பட்டிக்கு வந்து வீடு விட அந்த யானை பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு. சொந்தக்காரர்களுக்கு போகிறான். அப்போ இங்கே ஒரு எலி புரோட்டா கடையில் மாஸ்டராக வேலை ஆக்குது. ஒரு எலி அந்த யானை கப்ளிங்கை பார்த்துருச்சு. பார்த்தோன்னே யானைகிட்ட போய் கேட்குது, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. நான் கேரளா, சொந்தக்கார ஊராக இங்கே வாடிப்பட்டியில் இருக்காங்க, பத்திரிக்கை வைக்க வந்தேன், என் மக காது குத்து அப்படியா ஒரு டொங்காசு போட்டுக்கிறாங்க. இந்த எலி தமிழ்நாடு. யானை சொல்லுது, இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா என்னால் கப்ளிங் புண்ணு வந்துடும், வழியோடு நான் எப்படி இந்த விழாவை நடத்துறது அப்படின்னு. அப்போ அந்த எலி சொல்லுது, வேமா 2 சாட்டு தான் அப்படி. யானை விவரமாக இருக்குது. பப்ளிக்கில் வேணாம், பயல ஊரா வெறி கொண்டு இருக்காங்க, அவங்களால முடியாட்டாலும் பைக்கு சைலன்ஸை கழட்டி 2 குத்தி விட்டு போயிடுவாங்க. அதனால் அது சொல்லுது, ஊர் அவுட்ருக்கு வாங்க, ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, ராமசாமி தோட்டம், அங்கே வந்து உன் நோக்கத்துக்கு பிட்டு படம் பார்த்துட்டே அடிச்சிங்க அப்படின்னு. சரின்னு யானை அங்கே போய் கப்ளிங்கெல்லாம் அலசி வாங்க. எலி மாமா நீக்குறக்காரு வரப்போகிறாரு, நம்மளை புழக்க போகிறாருன்று யானை பெருத்த கனவு. செக்ஸ் மோடு. நேரம் மாலை 5 மணி. யானை அங்கிள் வந்துட்டாரு, யானை ஆண்டி வந்துட்டாங்க. அங்கிள் என்ஃபீல்டில் வர்றாரு. எலி அவ்வளோதான் 50 கிராம் எலி. வந்தவொடனே என்ஃபீல்டை நிப்பாட்டினாரு எலி மாமா. யானை உடம்பு புறம் சுற்றினார். முண்டைக்கு கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக முளைந்து கொண்டு கப்ளிங்குள்ளே சென்று விட்டார். யானை சுதாரித்தது, அனாதையை செத்து விடுவான் என்று குசை போட்டு விட்டது. எலி மாமா தென்னந்தூரிலே அடித்தார். சட்டார்னு அடித்து கிருகிருன்னு வந்து கப்ளிங்கை கண்டுபிடித்தார். மெதுவாக செய்து கொண்டிருக்கிறார். யானை கிரக மசருக்கு மேலிருந்து ஒரு இளநீ விழுகிறது தலையிலே. யானை ஓ கத்துனது. எலி நாம் செய்ததுதான் கத்துறான் என்றால் மெதுவாக செய்யவா, ரொம்ப வலிக்குதா என்று கேட்டார். கதை முடிந்து விட்டது, வீட்டுக்கு போகலாம். டண்டடங் போயிட்டு வரேன். டான்ஸ் வரும். ஒரு 10 நிமிஷம் தான். முதல்ல ஒரு டான்ஸ் வருவாங்க, ஆடுவாங்க, 5 நிமிஷத்தில் உள்ளே வருவாங்க. அடுத்து ஒரு டான்ஸ் வருவாங்க, அவங்க தான் நம்ம சப்பட்டை. இங்கே ஒரு பப்புள் தம்பி தானப்பா. இந்த சின்ன பையன் நாடகத்தை கிடக்கு தெரிஞ்சானே, உன் காசு வேணாம் ஒன்று வேணாம் போடா தூசு. 10 நிமிஷத்தில் மை ஸ்டூடெண்ட் நாங்கள் வருவோம். கருப்புச்சாமி ஆட்டம் 20 நிமிஷம் தான். அது முடிஞ்சோடனே கோடாங்கியா வந்துடுவேன். உறவுகளை 3 மணிக்குள்ளே உங்கள் ஊரில் இருந்தால் என்னை செருப்பிட்டு அடிங்க. அதுக்குள்ளே நான் இடத்த காலி பண்ணி போயிட்டே இருப்பேன். 6 மணியா தம்பி, அவனை வீட்டுக்கு போய் சொல்லி நம்மளை ஏவி விடுறான்டா. 6 மணி வரைக்கும்னா மேடையில் ரத்தம் வந்து எடுத்தாலும் முடியாதாடா. டீ வாடிப்பட்டி போடிநாயக்கன்பட்டி மறையழகன் பயலுக, வாடிப்பட்டி அப்பு பயலுக, செல்வகுளம் சண்டியர் பயலுக, ஜல்லிக்கட்டு பயலுக. என்னடா
மொத்தத்தில் என் தம்பிகள் எங்கள் அண்ணன் சார்பாக ரூபாய் 100 ரூபாய்க்கு 80 ரூபா. தம்பி 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 ஐயா ஐயா, இது எந்த சட்டிக்குள்ளையா மடிச்சு வச்சு 3 தடவை துவைச்சு மறுபடியும் காய போட்டு எடுத்திருக்கியாடா ஐயா. விடியா விடியா, காசுக்கு மதிப்பு இல்லையா. நல்லா இருக்கியா. இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போறாங்க தம்பி. வர வர ஒரு ராசி வத்தலை, நீ வீட்டுக்கு போ. நல்லா வாங்கினே இப்போ 80 ரூபா 60 ரூபா 10 ரூபா வரைக்கும் வந்துட்டேன். ஃபைனான்ஸ் ரைட்டா, போயிட்டு வரேன். டான்ஸுக்கார பிள்ளைகளே ரெடி ஆயிட்டீங்களா?